கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காலை நேரம் என்பது மிக ஒரு நல்ல நேரம். தேவனை தேடுவதற்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு, அவரிடத்திலே இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்ற நேரம் இந்த காலை ஜெப நேரம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கையை தட்டி இந்த பாடலை பாடுங்க. தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சேர்ந்து இணைந்து பாடலாம். முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பாட வைத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லா கை தட்டி உற்சாகத்தோடு காலை நேரத்தில் உயர்த்தி தேங்க்யூ லார்ட் உம்மை துதிக்கிறோம். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கை தட்டி பாடலாமா? பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன். உள்ளத்திலிருந்து ஆண்டவரே எல்லா நேரமும் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நல்ல கரங்களை உயர்த்தி நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை சொல்லுங்க, நம்பிக்கையோடு உம்மை துதிப்பேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறவர் நீ. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆமே அக்களித்து சொல்லுங்க, எப்போதும் நான் தேடும், எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே, எப்போதும் நான் தேடும் என் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீதானே. அவர் எல்லாமே அவர்தான். புகலிடமும் நாமே காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன்,
சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பாடும்போது எனக்கு கம்பீரம் பண்ணுகிறவர். ஆமென். அக்களித்து அகமகிழும் கருவறையிலே இருக்கும் போது கர்த்தரை பராமரித்தீ. கருவறையில் இருக்கும் போது ஆமென் கர்த்தரை பராமரித்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நின்று வந்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஐயா, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழு. நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழு. நான் பாடும்போது என் உதடு ஆமென். இந்த காலை நேரத்தில் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மீட்டு கொண்ட ஆமே என் ஆத்மா அக்களித்து அகமகிழ். சொல்லுங்க. நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன். ஆமே இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. சொல்லாமா? கரங்களை உயர்த்தி நாள்தோறும் உம்மை துதிப்பேன். இந்த காலை நேரத்தில் உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்மை துதிக்கிறோம். இன்று நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு ஒரு விசை கூட நாள்தோறும் ஐயா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பி ஆண்டவரே, நாங்கள் பாடும்போது எங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்திருப்போமானால், இந்த காலை நேரத்தில் இந்த பாடலை பாடினது நிமித்தம் நாங்கள் பாடும்போதே எங்கள் ஆத்துமா, எங்கள் வாழ்க்கை ஒரு மீட்டு கொள்ளுகிற ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்திற்குள் கடந்து வரட்டும். துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்கும்போது எங்கள் உள்ளத்திலே அது அனல் கொண்டு எரியட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிற ஒரு உள்ளம் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்திக்கான வசனம் சங்கீதங்களிலே 105வது சங்கீதம். மொத்தம் 45 வசனங்கள் உண்டு. இந்த சங்கீதம் 105வது சங்கீதத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 105ஆம் சங்கீதம் 45 வசனங்களை கொண்டது. ஆனால் இன்றைக்கு முதல் 4 வசனங்களை நாம் தியானிக்கலாம். முதல் 4 வசனங்களை நாம் படிக்க கேட்போம்.
கர்த்தரை துதித்து கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை நாம் அநேக முறை வாசித்திருக்கலாம். இந்த 105ஆம் சங்கீதம் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 45 வசனங்கள் உண்டு. இதிலே 2 பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். ஒன்று முதல் 1 4 வசனம் வரை நீங்கள் பிரித்து கொள்வீர்களே, ஆனால் அங்கு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 2வது 5வது வசனத்திலிருந்து நீங்கள் 45ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா காட் சாரவிங், தேவனின் இறையாண்மை, தேவன் செய்யுகிற அதிசயமான அற்புதமான காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலின் இடத்தில் இந்த 105ஆம் சங்கீதத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். தேடுவதின் ஆசீர்வாதம். இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டுமானால் தேடுவதின் ஆசீர்வாதம். தேவனை தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார் என்பதை கண்டு கொள்ளுகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் மொத்தம் 35 காரியங்கள் தேவன் நமக்காய் செய்கிற காரியங்களை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காய் செய்கிற 35 காரியங்களை இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறத நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம். இந்த சங்கீத பகுதியை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 5ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக செய்கிற 35 மேன்மையான காரியங்களை படிக்க முடியும். ஆனால் மேலே சொல்லப்பட்ட 1-4 வசனங்கள் இருக்குது பாருங்களேன், அது நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். நாம் 4 காரியத்தை செய்தால் அவர் 35 காரியங்களை செய்கிறார். எப்போவுமே நம்முடைய தேவன் கொடுப்பதில் ஆசீர்வதிப்பதில் ஆண்டவர் மிக பெரியவர், பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நாம் கொஞ்சம் கொடுத்தா அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து போகும் அளவுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். கொஞ்சத்தில் உண்மையிலாக இருந்தால் அநேகத்தில் அதிகமாய். அப்போ தேவனிடத்தில் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 4 கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. முதல் வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள், அங்கு சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். நல்லா கவனிங்க. முதல் வசனம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படின்னா துதிக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை காலையிலே எழும்பி என்ன செய்ய வேண்டுமானால் தேவனை துதிக்க வேண்டும். 2வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 105ஆம் சங்கீதம் 2வது வசனம், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 2வது என்னன்னா அவரை பாட வேண்டும். முதல்ல சொன்னேன் பிரைஸ் பீ டு காட், தேவனை துதிக்க வேண்டும். அடுத்து சிங் டு த லார்ட், தேவனை பாட வேண்டும். 3வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். நல்லா கவனிங்க, மேன்மை பாராட்டு, அதாவது க்ளோரிஃபை காட், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நல்லா கவனிங்க, 4 வசனத்திலையும் 3 வசனம் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, முதலில் தேவனை துதிக்க வேண்டும். காலையில் எழும்பினவுடன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டும். 2வது அவரை பாட வேண்டும். 3வது அவரை மகிமைப்படுத்த வேண்டும். 4வதாக வசனம் சொல்லுகிறது, என்ன செய்ய வேண்டுமா? அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், தேட வேண்டும். 4 கருத்துகள். முதலில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை காலையிலே எழும்பினவுடன் இந்த 4 காரியங்களை செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. 1, துதிக்க வேண்டும். 2வது பாட வேண்டும். 3வது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 4வதாக அவரை தேட வேண்டும். ஆனால் பொதுவாகவே
நாம் துதிப்பது ஈஸி, அடுத்து பாடுவது நாம் செய்துடுறோம், அடுத்து மகிமைப்படுத்துவது அதையும் நாம் செய்துடுறோம். இந்த 3 காரியங்களையும் செய்கிற பழக்கம் நமக்கு இயற்கையாகவே உண்டு. காலையில் எழும்பின உடனே ஒரு பாடலை கேசட்டில் போட்டுட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்தில் செய்துட்டோ நம்ம பாடிடுறோம், அல்லது தேவனை ஆராதிச்சிடுறோம், அல்லது சில நேரங்களில் நம்ம மகிமைப்படுத்திடுறோம், ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லி துதிச்சிடுறோம். ஆனால் இந்த 4வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை தான் நம்ம மறந்துடுறோம். எதை மறந்துடுறோம்? தேட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனை தேட வேண்டும். பாடுவதில் மாத்திரமல்ல, துதிப்பதில் மாத்திரமல்ல, துதியின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார், பாடும்போது தேவன் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 4ம் சேரும்போது தான் அது பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். 4வது வசனம் சொல்லுகிறது, அவரை தேட வேண்டும். இன்றைக்கி காலையில் எழும்பின உடனே எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் அதிகம் நிறைந்ததால் காலையில் எழுந்த உடனே எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணும்? இதை செய்யணும், இதை நடப்பிக்கணும், இதெல்லாம் கொண்டு போகணும், இதெல்லாம் செயல்படுத்தணும், இந்த இடத்துல இதை கொடுக்கணும், இவரை போய் சந்தித்து பேசணும், இந்த நபரை பார்க்கணும், அது ஊழியர்கள்னு சொல்லிட்டா அநேக கடமைகள் பொறுப்புகள்லாம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் தேவனை தேடுகிற அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால தான் இன்னைக்கு காலையில் இந்த 105ஆம் சங்கீதத்தின் தலைப்பு நான் சொன்னேன், தேடுவதின் ஆசீர்வாதங்கள். ஒரு மனிதன் கர்த்தரை தேடும்போது அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், துதிப்பது எளிது, துதிச்சிடுறோம், பாடிடுறோம், அதே சமயத்தில் மகிமையை நம்ம படுத்திடுறோம். ஆனால் தேடுவதில் தான் நம்ம குறைவாக இருக்கிறோம். நம்ம தேவனை தேட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் முகங்களை தேவன் பிரகாசம் அடைய பண்ணினார். அப்போ தேவனை தேடுகிற, தேவனுடைய முகத்தை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 105ஆம் சங்கீதத்தில் இந்த 4 கருத்துக்களை நம்ம செய்யும்போது கீழே சொல்லப்பட்ட 35 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்காய் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இந்த 4 காரியம். ஆனால் இதில் நம்ம 3 செஞ்சுருவோம், ஆனால் அந்த 1 மட்டும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுவோம். தேடுவு காரியத்தில், ஆண்டவரே நான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கேன், ஆண்டவரே எனக்கு இது முடியல, என் சூழ்நிலை சரியில்லை, என் மனது சரியில்லை, அல்ல நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். தேவனை தேடுகிறதில் சாக்கு போக்கு சொல்லுகிறோம், ஆனால் பாடுறதுலையோ ஆராதிக்கிறதுலையோ சாக்கு போக்கு சொல்கிறதில்ல. ஏன்? எந்த இடத்துல வேணால் பாடிடலாம், துதிச்சலாம், எப்படி வேணால் பண்ணிடலாம். ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுவும் இந்த காலத்தில் ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த சங்கீத பகுதியிலே 4வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 105 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் 3 கருத்துக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3 கருத்துக்கள். தேவனை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? தேவனை தேடணும், ரைட். ஆனால் எப்படி தேட வேண்டும்? எதை தேவ சமூகத்தில் நாம் தேட வேண்டும்? ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது எதை நாம் தேட வேண்டும் அப்படின்னா, முதல்ல சீக் த லார்ட், தேவனை தேட வேண்டும். தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஏன்? இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, தயவை பெற்றுக்கொள்வதற்கு, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை தேட வேண்டும். இந்த நாளில் நம்ம இரக்கத்தோடு கடந்து போகணும், தேவ தயவு நமக்கு இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகணும்னா தேவனை தேட வேண்டும். முதல் காரியம் சீக் த லார்ட். 2வது சீக் இன் ஸ்ட்ரென்த், வல்லமையை அங்கே நாடுங்கள்னு போட்டிருக்கு, நாடுங்கள் அல்ல, தேடுங்கள். வல்லமையை தேட வேண்டும். 2வது எதை தேட வேண்டும்? வல்லமையை. ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக பாதைகள் வழியாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஜெயிப்பதற்கான பலன் அவரிடத்தில் தான் இருக்கிறது. நம்மை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். எப்போதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர். ஆகவே அந்த வெற்றி அவரிடத்தில் இருப்பதனால் அவரை நாம் தேட வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்று நம்ம வாசிக்கிறோம்.
அப்போ இந்த நாளில் நம்ம வல்லமை உள்ளவர்களாய் ஊழியத்திலும் சரி அல்லது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி வருகிற பிரச்சனை போராட்டங்களை ஜெயித்து நாம் கடந்து போக வேண்டுமானால் காலையிலே எழும்பி அவர் வல்லமையை தேட வேண்டும். சீக் இன் ஸ்ட்ரென்த், தேவனுடைய வல்லமையை. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு வல்லமையால் நிரப்புங்க, இந்த பிரச்சனையை சந்தித்து இதை மேற்கொள்ள கிருபையை தாங்க. இன்றைக்கு நான் சந்திக்கிற கோலியாத்துக்கள், இன்னைக்கு நான் சந்திக்கிற யோர்தான்கள், இன்னைக்கு நான் சந்திக்கிற எரிகோக்கள், நான் சந்திக்கிற செங்கடல், இதையெல்லாம் உடைந்து தாண்டி கடந்து போவதற்கு எனக்கு வல்லமையை தாரும் என்று ஒரு மனிதன் தேவனை தேட வேண்டும். மூன்றாவதாக seek God's face continually, அதாவது தினமும் அவர் நித்தமும் தேடுங்கள். அங்கே பாருங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆனால் சமூகம் அல்ல, முகத்தை, அவர் முகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவனுடைய முகத்தை டெய்லி தினமும் நாம் தேட வேண்டும். 3 காரியம் தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? முதல்ல கர்த்தரை தேடுங்கள். ஏன் கர்த்தரை தேடுங்கள்? நம்ம தேவனை தேடுகிற அனுபவம் இருக்க வேண்டும். seek the Lord. ஏன்? அவரிடத்தில் இரக்கம் உண்டு, அவரிடத்தில் தயவு உண்டு, அவரிடத்தில் அற்புதங்கள் உண்டு. அன்றைக்கு நாம் கடந்து போவதற்கான வழிகள், அன்றைக்கு நாம் நடக்குவதற்கான ஆலோசனைகள் எல்லாம் அவரிடத்தில் தான் உண்டு. அவரை தேடும்போது இரக்கத்தை தேவன் தருவார், கிருபைகளை கர்த்தர் தருவார், வழிகளை கர்த்தர் தருவார், ஆலோசனைகளை கர்த்தர் தருவார். ஆகவே ஒரு மனிதன் காலையிலே எழும்பினவுடன் கர்த்தரை seek the Lord, தேவனை தேட வேண்டும். இரண்டாவது seek in strength, வல்லமையை நாம் தேட வேண்டும். ஏன் வல்லமையை நாம் தேட வேண்டும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், இன்னைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து நாம் வெற்றியாளர்களாய் இருக்க வேண்டுமானால் அவர் வல்லமையை நாம் தேட வேண்டும். அவர் கொடுக்கிற வல்லமையை நாம் தேடும்போது தான், அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு வல்லமை, தேவ வல்லமை அவசியம். இந்த பரிசுத்தமாய் வாழுவதற்கு தேவனுடைய வல்லமை அவசியம். கீழ்ப்படுதல் உள்ளவளாய் வாழுவதற்கு தேவ வல்லமை அவசியம். அவர் வல்லமை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஆகவே வல்லமையை தேட வேண்டும். மூன்றாவது seek the face continually, அதாவது அவர் முகத்தை நித்தமும் தேட வேண்டும். நித்தமும். ஏன் நித்தமும் தேடணும்? அது நம்முடைய கடமை. நித்தமும் தேடினால்தான் ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த 3 கருத்துகளையும் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு கருத்தாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவனை தேடுகிறதுல இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது. முதல்ல நான் சங்கீதத்தை மட்டும் இன்ட்ரோ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சங்கீதத்தை யோசிச்சு பாருங்கள். மேன்மையான ஒரு சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதத்தும் ஒவ்வொரு பின்னணியத்தும் உண்டு. இந்த சங்கீதத்துக்கும் நிறைய பின்னணியங்கள் உண்டு. அது இந்த 105ஆம் சங்கீதம் தேவனை தேடுவதின் ஆசீர்வாதத்தின் சங்கீதம். 4 காரியங்களை நாம் செய்யும்போது, முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இந்த 4 காரியங்கள் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் சில காரியங்களை செய்யும்போது 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 45ஆம் வசனம் வரைக்கும் தேவன் 35 காரியங்களை நமக்காய் செய்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். 35 காரியங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். 35 மேலான ஆசீர்வாதங்களை தேவன் அந்த ஜனங்களுக்கு செய்ததைப் போல, அன்று செய்ததைப் போல இன்று நமக்கும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த 35 அற்புதமான காரியங்களை தினமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 4 காரியங்கள் மிக அவசியம். 1, தேவனை துதிக்க வேண்டும். 2, தேவனை பாட வேண்டும். 3, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பொதுவாக இது 3மே நாம் செய்திருவோம். ஆனால் எப்போவும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் 4வது, தேவனை தேட வேண்டும். seek the Lord. தேவனை தேடுகிற ஒரு பிள்ளைக வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ தேவனை எப்படி தேடுறது? அந்த 4ஆம் சங்கீதத்தில் 3 கருத்துக்களை நான் சொன்னேன். 1, seek the Lord, தேவனை தேடணும். ஏன்? இரக்கம் அவரிடத்தில் தானே இருக்குது. நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவரை தான் நான் பார்க்க முடியும். நான் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தொழில் நல்லா இருக்குன்னா அவரை தான் நான் பார்க்க முடியும். என் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னா அவரை தான் நான் தேட முடியும். அவர்கிட்ட தான் எனக்கு எல்லாமே இருக்குது. ஆகவே அவரை தேட வேண்டும். 2வது, seek in strength, இது தேவனுடைய வல்லமையை தேட வேண்டும். ஏன் வல்லமையை தேடணும்? இந்த உலகத்தில் நான் ஜெயமற்றவனா வாழணும்னா, ஜெயிக்கிற ஒரு நபராக இருக்கணும்னா, வெற்றியாளனாய் நம்ம வாழணும்னா அவர் வல்லமை நமக்கு அவசியம். நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய அறிவினாலோ, நம்முடைய பெருமையினாலோ, பணத்தினாலோ செய்ய முடியாத காரியங்களை தேவ வல்லமையினால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவே வல்லமையை தினமும் காலையில் எழுப்பி தேவனை தேட வேண்டும். 3வது,
தேவனுடைய முகத்தை நாம் தேட வேண்டும். நித்தமும், அதான் முக்கியம். நித்தமும் தேடுங்கள். கண்டினியூஸ்லி, தினமும், நித்தமும். ஏதோ ஒரு நாள் அல்ல, ஏதோ ஒரு நேரம் அல்ல, நித்தமும் நாம் தேட வேண்டும். இந்த 3 கருத்துகளையும் நான் ஒவ்வொரு நாள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த முதல் கருத்தில் முதல் காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சீக் த லார்ட், தேவனை தேட வேண்டும். நாம் ஏன் தேவனை தேட வேண்டும்? சங்கீதம் 69:32 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 69வது சங்கீதம் 32வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். பாருங்க, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். அதாவது இருதயம் வாழும் அப்படின்னா உள்ளான மனிதனில் ஒரு பலன், ஒரு எழுப்புதல், ஒரு ரிவைவல், நமக்குள்ள ஒரு உள்ளான ஒரு இருதயம் வாழ வேண்டுமானால், தேவ மனிதன் உள்ளான மனிதனுக்குள் புத்துணர்ச்சியாய் புதிய ஒரு மனிதனாய் வாழ வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில் தேவனை தேட வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கு எழுப்புதலை குறித்து நிறைய நம்ம கேட்குறோம் செய்திகள். இந்த இருதயம் வாழும்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, எழுப்புதல், இருதயம் வாழும் அப்படின்னு அந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தம் என்னவென்றால் ரிவைவல் அப்படின்னு அர்த்தம். எபிரேயத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வாழும் இருதயம், உள்ளான மனிதன் வாழ வேண்டுமானால், உள்ளான மனிதன் எழுப்புதலை அடைய வேண்டுமானால், உள்ளான மனிதன் தூங்கி கொண்டிருக்கிற மனிதன், நித்திரையிலே இருக்கிற மனிதன் எழும்பி நின்று இருதயம் வாழ வேண்டுமானால் தேவனை தேடுகிற ஒரு உள்ளம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை பலப்படுத்துவார். அப்போ வெளியில் இருக்கிற மனிதன் வாழுவதற்காக நாம் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுகிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம். அதே போல் உள்ளான மனிதன் ஸ்ட்ரென்த்தாக இருக்க வேண்டும், எழுப்புதலாய் இருக்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்க வேண்டும், தேவ வழிநடத்தலுக்குள் கொண்டு போகிற ஒரு மகனாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருதயம் வாழ வேண்டும். இருதயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை தேடுகிற ஒரு மனிதன் தான் இருதயத்தில் வாழ முடியும். உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட முடியும், உள்ளான மனிதன் பலனடைய முடியும், உள்ளான மனிதன் வாழ முடியும். இந்த காலை நேரத்தில் நம்முடைய உள்ளான மனிதன் வாழ வேண்டுமானால் ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் நிறைந்தவர்களாய், நல்லா கவனிங்க, எழுப்புதல் என்பது எங்கோ ஒரு இடத்தில் இருந்த முதலில் என்னிடத்திலிருந்து தோன்ற வேண்டும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க. முதலில் நான், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க. அப்போ முதலில் எழுப்புதல் என்பது எங்கே தோன்றும்னா என்னிடத்தில் இருந்து, நம்மிடத்திலிருந்து. நம்மிடத்தில் எழும்பாமல் நம்ம வேறு யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்குள்ளே சமாதானம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை சொல்ல முடியாது. நமக்குள்ளே பலன் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நமக்குள்ளே திறமைகள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. முதல்ல நமக்குள் எந்த காரியமானாலும் இருக்கணும். அதே போல தான் ஒரு உள்ளான மனிதனுக்குள் பலன், ஒரு உள்ளான மனிதனுக்குள் ஸ்ட்ரென்த், ஒரு உள்ளான மனிதன் வாழ வேண்டும், எழுப்புதல் அடைய வேண்டுமானால் தேவனை தேட வேண்டும். தேவனை தேடுகிற இருதயம் வாழும். இன்றைக்கி நம்முடைய இருதயம் வாழுதா அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, அதை இருதயம் வாழுனா தவறு செய்யும்போது அது சரியாக கண்டிக்கும், தவறு செய்யும்போது அது எச்சரிக்கும். நீதியின்படி நம்ம உணர்த்துகிறவர் ஆவியானவர். நமக்குள்ளே ஆவியான லைவில் இருப்பார், நம்மை உணர்த்துவார். நம்ம குறைகளை செய்யும்போது உடனே இது தப்பு சரின்றதை உணர்த்தி நம்மளை சரியான பாதையில் நடத்தி செல்லுவார். தவறான வழியில் போகும்போது இது தப்பு, இந்த பாதையை திருத்து, இதில் நேர்வழிப்படுத்து என்று சொல்லி கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களில் முடிவெடுக்க தெரியாத போது முடிவுகளை ஆண்டவர் நமக்கு தருவார். நான் சில காரியங்களை உதவி செய்ய கிருபை செய்வார். இரக்கம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். உள்ளான மனிதன் பலப்பட்டவனாய் இருப்பான். வெளியில் இருக்கிற மனிதன் எப்படியோ, ஆனால் உள்ளான மனிதன் பலனாய் இருக்க வேண்டும். ஆகவே முதல் கருத்து, ஏன் தேவனை தேட வேண்டும்? காலையில் எழும்பி ஏன் ஆண்டவர் சீக் த லார்ட், தேவனை தேடுங்கள் ஏன் ஆண்டவர் சொல்கிறார்னா, நம் இருதயம் வாழ வேண்டும். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் இருதயம் வாழனா கர்த்தரை தேடுங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க இருதயம் வாழனா கர்த்தரை தேட சொல்லுங்கள். யோபு காலையில் எழும்பி தன் பிள்ளைகளுக்கு தகுந்தபடி காலையிலே தேட சொல்லுகிறான். இயேசு நமக்கு நல்ல ஒரு உதாரணம். மார்க்கு 1:35 அவர் அதிகாலமே எழுந்து அவர் ஜெபம் பண்ண போனார்னு வாசிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் காலையிலே எழும்பி ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். யாத்திராகமம் 34 வாசிச்சு பாருங்க. அதிகாலையிலே ஆயத்தமாகி என் முன்பதாக வந்து நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக பரிசுத்தவான்கள்
காலையிலே எழும்பி பழக்கம் உள்ளவர்களாய் தேவனை தேடினால் அவர்கள் இருதயம் வாழ்ந்தது. அவர்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை அவர் செய்தார். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் யோர்தான் பின்னிட்டு திரும்ப வேண்டுமானால் அங்கு யோசுவா காலையிலே எழும்பி நிற்க வேண்டும். எரிகோ கோட்டை இடிந்து விழ வேண்டுமானால் யோசுவா காலையிலே எழும்பி நிற்க வேண்டும். காலையிலே எழும்பி நிற்கும்போது நமக்கு எதிராக இருக்கிற தடைகள், எதிராக இருக்கிற போராட்டங்கள், எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். காலையிலே தேவனை தேடுகிற ஒரு உள்ளமாய் இருக்க வேண்டும். முதல் கருத்து, ஏன் தேவனை தேட வேண்டும்? ஒரே ஒரு கருத்தை சொன்ன, இருதயம் வாழும். மீண்டும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 69வது சங்கீதம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். நம்முடைய இருதயம் வாழணும்னா, ஒரு ரிவைவல் நமக்குள்ள இருக்கணும்னா, வரப்போகிற எழுப்புதலில் நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கணும்னா, வரப்போகிற எழுப்புதலில் நாமும் ஒரு பெரிய சாதனை செய்ய வேண்டுமானால் தேவனை தேட வேண்டும். தேவனை தேடுகிற ஊழியன் எழுப்புதலில் பங்கடைய முடியும். தேவனை தேடுகிற விசுவாசி எழுப்புதலில் பங்கடைய முடியும். தேவனை தேடுகிற சபை எழுப்புதலில் பங்கு கொள்ள முடியும். தேவனை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்குள்ள இருதயம் வாழும். ஒரு எழுப்புதலை தேவன் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வர நாட்களில் தியானிக்கலாம். கண்களை மூடுவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் தருவீராக. நம்ம பாடணுமே, நாம் பாடும்போது ஆண்டவரே என் இருதயம் உம்மையோடு இருக்கட்டும் சொல்லி பாடினது போல, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கேட்ட வசனத்தின்படி உம்முடைய காரியங்களை தேடுவதற்கு, உம்முடைய முகத்தை தேடுவதற்கு, உம்முடைய வல்லமையை தேடுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லுங்க, ஆண்டவரை இனி நான் தேடுறேன்னு சொல்லுங்க. காலையிலே எழும்பி நான் தேடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை சேகரிப்புக்கிற நேரம் காலை நேரம்தான். அதே போல் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடலாமா சேர்ந்து? பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கரங்களை உயர்த்தி நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன். சொல்லுங்க ஆண்டவரே, நான் துதிப்பேன், இரவு பகல் ஆமென். நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. கரங்களை உயர்த்தி நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். கடைசியா பாடி முடிக்கலாமா? பாடும்போது உதடு ஆமென் கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேடுவதின் ஆசீர்வாதம், தேவனை தேடுகிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. Seek the Lord. தேவனை தேடுகிற ஒரு இருதயம் எங்களுக்குள் உண்டாகட்டும். இருதயம் வாழ வேண்டுமானால், உள்ளான மனிதன் பலப்பட வேண்டுமானால் அவரை தேடுவதில் தான் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்குள்ள உள்ளான மனிதனை பலப்படுத்த ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து உம்முடைய முகத்தை தேடுகிற அந்த இருதயத்தை, அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துவீராக. சோர்வுகளை, களைப்புகளை பார்க்காமல் உம்மை தேடுகிற ஒரு உள்ளத்தை எங்கள் வாழ்க்கையை தந்து எங்களை ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.